அல்லாஹு தாலா தனக்குத்தான் நூர் என்ற வார்த்தையை சொல்கிறான். அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லர், அல்லாஹ் நூர் என்று சொல்கிறான். நூர் என்ற வார்த்தை இவர்கள் நபிக்கு சொல்கிறார்கள். அல்லாஹு தாலா தனக்கு மட்டுமா நூறுன்னு குர்ஆன்ல சொல்றான்? குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தாலா நூர் என்ற வார்த்தையை தனக்கு மட்டுமா சொல்கிறான்? தனக்கு மாத்திரம் அல்லாஹு தாலா சொல்லவில்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தே குர்ஆனில் அல்லாஹ் சொன்னானே, கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன், அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு பிரகாசமும் தெளிவான கிதாபும் வந்திருக்கிறது. அந்த இடத்தில் எல்லா முஃபஸ்ஸிரீன்கள் சஹாபிகள் விளக்கம் சொல்கிறார்கள். நான் தான் சொன்னேன், சஹாபிகளின் விளக்கத்தை பார்த்தால் சருக மாட்டார்கள். சஹாபிகள் விளக்கம் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு பிரகாசம் வந்திருக்கிறது, தெளிவான கிதாப் வந்திருக்கிறது. அந்த பிரகாசம் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான கிதாப் என்று சொன்னால் குர்ஆன் ஷரீஃப். அப்ப நூர் என்ற வார்த்தை அல்லாஹ் தனக்கு சொன்னதை போல நாயகத்திற்கு சொல்லியிருக்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹு தஆலா சந்திரனுக்கு நூர் என்று பெயர் சொன்னான் குர்ஆனிலேயே. வஜஅலல் கமர ஃபீஹின்ன நூரா, அதிலே கமரை பிரகாசம் உள்ளதாக நூறாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். கமருக்கு அல்லாஹு தஆலா நூறுங்கிற பெயரை சொல்றான். குர்ஆன் ஷரீஃபுக்கு அல்லாஹ் நூறுங்கிற பெயரை குர்ஆனிலேயே சொல்கிறான். ஃபத்தபிஉன் நூரல்லதி உன்ஸில மஅஹு, அவர்களோடு இறக்கப்பட்ட அந்த நூரை நீங்கள் பின்பற்றுங்கள். குர்ஆனிலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இறக்கப்பட்ட அந்த நூரை, அந்த இடத்தில் நூர் என்பதற்கு குர்ஆன். அப்ப நூறுங்கிறது அல்லாஹ் தனக்கு மட்டும் சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னான், குர்ஆனை பார்த்து சொன்னான், சந்திரனுக்கு சொன்னான். அல்லாஹு நூறு சமாவாத்திங்கிற இடத்துல, அந்த இடத்துல என்ன அர்த்தம்னு சொன்னால் அல்லாஹ் பிரகாசம்ங்கிறது அர்த்தம் அல்ல, துன்யாவுக்கும் பூமிக்கும் எல்லாவற்றிற்கும் பிரகாசத்தை கொடுப்பவன் என்ற அர்த்தம். அல்லாஹ் முனவ்விரு சமாவாத் என்ற அர்த்தமே தவிர அல்லாஹ் பிரகாசம்னா அல்லாஹ் பிரகாசத்தை அளிப்பவன் என்ற அந்த இடத்துல அர்த்தமே தவிர நூறுங்கிற வார்த்தைக்கு அந்த இடத்துல நூறுன்னு அர்த்தம் அல்ல. அதனால தான் தஃப்சீருக்கு இந்த அணுகுமுறைகள் இருந்தால் எங்கும் சருகுதல் வராது. அது அல்லாம வேற ஏதாவது தர்ஜுமா, இஷ்டத்துக்கு ஒரு தர்ஜுமா வச்சுக்கிட்டு இந்த தர்ஜுமா நீங்க எடுத்து பாருங்க, அதுல அப்படி இருக்குது 7:18 4:17 இருந்தால் அப்படித்தான் இருக்கும். பெருமக்களே, நாம் யதார்த்தத்தை, உண்மையை உண்மை என்று விளங்க அதன் வழி நடக்க அல்லாஹ் நமக்கு தௌஃபீகை தந்தார். பொய்மையை பொய்மை என்று விளங்க அதை விட்டு விலகிவான் அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தரல்லவே. பெருமக்களே, அதனால்தான் உண்மையான சத்திய வழி என்பது சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், நன்மக்கள் நடந்த பாதை, சாலிஹீன்கள் சென்ற பாதை, அருளாளர்கள் சென்ற பாதை, அருளாளர்கள் சென்ற பாதை. அந்த பாதையை குறை சொல்லிவிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2வது பாங்கை ஏற்படுத்தினாங்க ஜும்மாவில். நாங்கள் 2வது பாங்கு சொல்ல மாட்டோம்னு சொன்னால் உஸ்மான் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் மாற்றம் பண்ணிட்டாங்களாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றமா 2வது பாங்கு ஏற்படுத்தினாங்களாம். அதனால நாங்கள் 2வது பாங்கு சொல்ல மாட்டோம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பாங்கு தான் சொல்லப்பட்டுச்சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாற்றமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்தாங்கன்னு குற்றச்சாட்டை சரி நீங்கள் தான் சரியா செய்கிறேன்னு உங்களை ஏற்றுக்கிறனும் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் தான் அங்கீகரிச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை ஏற்றுக்கிறனுமே, அவங்க வழியில் போனால் சொர்க்கத்துக்கு போயிடலாம், உங்கள் வழியில் போனால் எங்கேயோ உள்ளியில் கூட்டு போறியா, அங்கே கொண்டு போய் அடைச்சி விட்டுறியா? அதனால் அருமையான பெருமக்களே, தவறான வழிகாட்டுதலை சமூகத்திற்கு, ஆயத்திற்கு தவறான விளக்கங்களை சொல்லி, ஹதீஸ்களுக்கு தவறான விளக்கத்தை சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு. இது அல்லாமல் ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும் தன்மையை பொறுத்து வித்தியாசப்படுங்க. எதா இருந்தாலும் ஒவ்வொரு பொருளையும் உதாரணமாக ஒரு 3 வகையான பார்வைகள் இருக்கிறது என்று சொல்வார். ஒன்று அறிவியல் பார்வை, இன்னொன்று இலக்கிய பார்வை, இன்னொன்று முஹப்பத்துடைய பார்வை. அறிவியல் பார்வைனா உள்ளதை உள்ளபடி விளக்கி சொல்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போயிருந்தார்கள், அந்த மக்கள் கல்லால் அடித்தார்கள், அவ்வளோதான். என்ன மேட்டரோ அதை அப்படியே சொல்லிடுறது. அதே கொஞ்சம் இலக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு கவிஞர் சொன்னார், இந்த அரபு மக்கள் இவ்வளவு நாளும் கல்லின் மீது பூவை போட்டு கொண்டிருந்தார்கள். இந்த அரபு மக்கள் இவ்வளவு நாளும் கல்லின் மீது சிலை வணங்கினாங்க இல்லையா, கல்லின் மீது பூவை போட்டு கொண்டிருந்தார்கள். முதலாக ஒரு பூவின் மீது கல்லை போட்டார்கள் என்று சொல்கிறார். முதலாக ஒரு பூவின் மீது கல்லை போட்டார்கள். இது ஒரு இலக்கிய பார்வை. கௌசுல் ஆலம் ஹதரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு பகதாதுக்கு வருகிறாங்க. அவர்கள் வருகிறதை பிடிக்காத சில பொறாமைக்காரர்கள் சில பேர் அதை அவர்களுக்கு சாடை மாடையாக உணர்த்தி காண்பித்தார். நீங்கள் பகதாதுக்கு வர வேண்டியதில்லை. எப்படி காட்டினாங்கன்னா, ஒரு செம்பு நிறைய தண்ணியை கொண்டு வந்து அவங்க முன்னால் காமிச்சாங்களாம். பகதாது மாநகரம் கல்வியால் நிரம்பி வடிகிறது,
இங்கே இனிமே ஒரு கல்வியும் தேவையில்லை. இனிமே தண்ணியை கொண்டு ஊற்றினா கீழே தான் செந்தும். அதனால் பகதாது மாநகரம் கல்வியால் நிரம்பி வழிகிறது. நீங்கள் பகதாதுக்கு வர வேண்டியதில்லைங்கிற மாதிரி சாடையாக உணர்த்தி காண்பித்தார்கள். கௌசுல்லாதம் அவர்களும் சாடையாக பதில் சொன்னாங்க. அவங்க வேற ஒன்றும் செய்யலை, கொஞ்சம் பூவை எடுத்து அதன் மேல் போட்டார்கள். இந்த கல்விக்கு நறுமணம் சேர்க்கத்தான் நான் வருகிறேனே, அல்லாது வீணாக்க அல்லன்னு பதில் சொல்லிட்டாங்க. அப்போ இலக்கியமான அணுகுமுறைகளில் ஒரு பொருளை பார்ப்பது இருக்கிறது. அறிவியல் பார்வை என்று ஒன்று இருக்கிறது, இலக்கிய பார்வை என்று ஒன்று இருக்கிறது. அதே போல் அதையும் தாண்டிய ஒரு பார்வை முஹப்பத்துடைய பார்வை. முஹப்பத்துடைய பார்வை. இதற்கு நான் சொன்னேன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஸ்தான கவிஞரான சையதுனா ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்களே, லௌல தஷஹுது லகான லாஉஹு நஅம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் எந்த விஷயத்தை கேட்டாலும், யார் உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அது அவர் எப்படி சொல்றாருன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதில் லா சொல்ல வேண்டியது இல்லை, கண்டிப்பாக சொல்லணும். சொல்ல வேண்டியது இல்லைன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லான்னு கூட சொல்லியிருக்க மாட்டாங்கிறார். அந்த தஷஹுதில் லா என்பது இல்லை என்றால் லக்கான லாஉஹு நஅம், அந்த லா கூட நஅம் என்று தான் சொல்லியிருப்பார்கள், ஆம் என்று தான் சொல்லியிருப்பார்கள், இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லான்னு சொல்லவே இல்லையா? எத்தனையோ கட்டங்களிலே தேவையான நிலைக்கேற்ப லான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது முஹப்பத்துடைய பார்வை. எதையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னு சொல்லவில்லை என்பதற்காக இப்படி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நாம் கேட்குறோம், நீங்கள் முஹப்பத்துடைய பார்வையெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, முஹப்பத்துடைய பார்வை பார்க்க வேண்டியதில்லை. நீதமான அறிவியல் பார்வை பார்த்தாலே மௌலூதுனுடைய வாக்கியங்கள் ஆஷிகீன்களால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொண்ட நன்மக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தை என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். பெருமக்களே, இங்கு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இன்னொரு பிரதானமான குற்றச்சாட்டு அந்த கஃபாருல் ஹத்தாயா. நாயகத்தை பார்த்து நீங்கள் சொல்கிறீர்கள், நீங்கள் தான் பாவங்களை எல்லாம் மன்னிப்பவர் என்று சொல்கிறீர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஒமை யஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ் அன்றி பாவத்தை மன்னிப்பவன் யார் என்று கேட்கிறான். அதனால மன்னிப்பவன் அல்லாஹ், நீங்கள் அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் என்று கேட்கிறார். மக்ஃபிரத் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா வேறு எதுக்குமே பயன்படுத்தலையா? நான் ரொம்ப ஆயத்துக்களை எல்லாம் சொல்லி அதற்கான விளக்கத்தை சொல்லலை. 42-37 உங்கள் பாஷையில் சொல்கிறதா இருந்தால் எடுத்து பாருங்கள். அல்லாஹு தாலா மக்ஃபிரத்தை வேறு யாருக்கு பயன்படுத்தி சொல்கிறான்? அவர்கள் மன்னிப்பார்கள் என்று அல்லாஹு தாலா நன்மக்களை பாராட்டி சொல்லும் பொழுது அவர்கள் எதையும் மன்னிப்பார்கள் என்று சொல்கிறான். 65-14 என்ன செய்கிறான்? அல்லாஹு தாலா மன்னிப்பை வேறொருக்கு சேர்த்து சொல்கிறான். முஸ்னத் அஹ்மதிலே ஆதாரபூர்வமான ஹதீஸ் வருகிறது, மன் லா யக்ஃபிர் லா யுஃபர். யாருக்கு மன்னிக்கும் பண்பு இல்லையோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மன்னிக்கும் தன்மை யாருக்கு இல்லையோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எப்படி கருணை உள்ளவராக யாரும் இல்லாவிட்டால் அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான் என்று வருகிறதோ, அல்லாஹ்வுடைய கருணை வேண்டுமா? நீங்கள் கருணை காட்டுங்கள். இரஹமு மன் ஃபில் அர்லி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூலோகத்தில் உள்ளவர்களின் மீது நீங்கள் கருணை காட்டுங்கள், வான்பன்னடத்தின் ரஹ்மான் உங்கள் மீது கருணை காட்டுவான். அதேபோல் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டுமா? நீங்கள் மன்னியுங்கள். ஹதரத் மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஃப்கா ஆயிஷாவில் ஈடுபட்ட நேரத்தில், ஆயிஷா நாயகினுடைய அந்த இட்டுக்கட்டிலே இவர்களும் ஈடுபட்ட அந்த நேரத்தில் அவர்களுக்கு வலீஃபா கொடுத்து கொண்டிருந்தார்கள், உதவி செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரொம்ப விரிவான சம்பவம், நான் விரித்து சொல்லவில்லை. சித்தீக் நாயகத்தினுடைய மகளார் நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள், அவதூறுகள், அந்த அவதூறுகளிலே தவறாக ஈடுபட்டவர்களில் மிஸ்தகும் ஒருவர். ரொம்ப கஷ்டப்பட்ட சஹாபி. அவங்களுக்கு மாசந்தோறும் உதவி செய்துக்கிட்டு இருந்தாங்க சித்திகுல் அக்பர் அவர்கள். சித்திகுல் அக்பருடைய மகளை அவங்க உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த உதவியையும் பெற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட அவதூறான அந்த காரியத்தில் உடன் இருந்தார் என்று சொன்னால் தாங்க முடியுமா? எந்த தகப்பனாலையும் தாங்க முடியாது. ஸல்லல்லாஹு மனைவி அல்லவா? அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஈடுபட்டு விட்டார் என்று சொல்லிட்டு கொடுத்து கொண்டிருந்த உதவியை நிறுத்த யோசித்தார்கள் சித்திகுல் அக்பர் அவர்கள். அல்லாஹ் ஆயத்திறக்கி விட்டான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு தேவையில்லையான்னு அல்லாஹ் கேட்டான். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற வேண்டும் என்ற ஆசை இல்லையா என்று அல்லாஹ் கேட்டான். அப்படியானா என்ன அர்த்தம்? நீங்கள் மன்னித்து விடுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லத்தானே செய்கிறான். நாம் சொல்கிறோம் அந்த மன்னிப்பாளர்களில் எல்லாம் சிறந்தவர்களாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன தவறு இருக்குது? ரெண்டு அர்த்தம்.
ஒன்று பாவங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தார்கள் என்று ஒரு அர்த்தம். அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வலவ் அன்னஹும் யுல்லமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூலு லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டவர்கள் நாயகமே உங்களிடத்தில் வந்து அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடுகிறார்கள், நீங்களும் அவர்களுக்காக பிழை பொறுக்க தேடுகிறீர்கள் என்றால் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹுவை தவ்வாபாக, பாவங்களை மன்னிப்பவனாக, கருணையாளனாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நீங்கள் அவர்களுக்காக மன்னிப்பை தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். அப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமானவர்கள் என்று ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்ன, நபியை மன்னித்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள். கல்லால் அடித்த பாவம், சொல்லால் அடித்த பாவம், குப்பையை கொட்டினார்களே அந்த பாவம் மன்னிக்கவில்லையா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும். ஃபத்ஹ் மக்காவிலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லவில்லையா, அக்கூருலக்கும் கமா கால அஹி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், என் சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை போல் நான் சொல்கிறேன், இன்று எந்த பழிவாங்குதலும் இல்லை, எந்த பழிவாங்குதலும் இல்லை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகடனம் செய்தார்களே. தங்களுக்கு கொடுமை செய்த, தங்கள் கண்ணியமிக்க சஹாபிகளில் பல பேரை கொலை செய்த, அவருடைய சொந்த ஊரை விட்டு விரட்டிய, தொந்தரவுகளில் உச்சமான தொந்தரவு என்னென்ன இருக்குமோ, ஒரு ஆளை பிடிக்காட்டா ஒரு மனிதர்கள் என்னென்ன செய்வார்கள், ஒரு ஆளை பிடிக்காட்டா கேலி பண்ணுவாங்க, உதாசீனப்படுத்துவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த கட்டங்களா சொல்லி வருகிறான். மா யதீஹிம் ரசூலின் இல்லா கானு பிஹி யஸ்தஹ்சிஊன். உலகத்தில் வந்த எல்லா ரசூல்மார்களையும் பரிகாசம் செய்தார்கள். ஒரு மனிதனுக்கு பிடிக்காட்டா பரிகாசம் பண்ணுவாங்க, உதாசீனப்படுத்துவாங்க, ஊர் விளக்கல் செய்து வைப்பார்கள், கடைசி கட்டமாக கொலை எல்லாம் நடந்தது கண்ணியமிக்க சஹாபிகள் விஷயத்திலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்திலே. அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் மன்னிக்கவில்லையா? வஹ்ஷியை மன்னிக்கவில்லையா? கண்டம் துண்டமாக வெட்டினாரே ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களை, கண்டம் துண்டமாக. உலகத்திலே அப்படி ஒரு கொலை நடந்ததே இல்லை. அதனால தான் சய்யிது ஷுஹதா, உலகத்தில் யாரெல்லாம் ஷஹீதோ அந்த ஷுஹதாக்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார்கள் சையதுனா ஹம்ஸத்துல் கர்ரார் ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிது ஷுஹதா. ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களை மன்னிக்கவில்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்த வஹ்ஷியை மன்னிக்கவில்லையா? வஹ்ஷிக்கு இஸ்லாத்தின்பால் அழைப்பு கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹ்ஷி கேட்டாராம், எந்த இப்படி ஆயத்தெல்லாம் குர்ஆன்ல இருக்குது, என்ன அழைக்கிறீங்களான்னு கேட்டாராம். குர்ஆன் ஷரீஃபிலே இறைவன் சொல்கிறான், ஒமை எஃபால் தாலிக்க, கொலையை பற்றி சொல்லி வரும் பொழுது, ஒமை எஃபால் தாலிக்க, யார் அந்த கொலையை செய்தார்களோ, அநியாயமான கொலை செய்தார்களோ, எல்கா சாமா, அவர்களை அல்லாஹ் நரகத்தில் ஆக்குவான். யுதாஃபு லஹுல் அதாப், அதாப் ரெட்டிப்பாக்கப்படும். யௌமல் கியாமா, கியாமத்தினுடைய நாளையில், ஓ யஹ்லுது ஃபீஹி முஹானா, இழிந்த நிலையில் அந்த நரகத்தில் இருப்பார்கள் என்றெல்லாம் உங்கள் வசனங்களில் இருக்கிறது. அப்படி இருக்க உலகத்தில் அநியாயமாக கொலை செய்த என்னை நீங்கள் இஸ்லாத்தின்பால் அழைத்தால், அந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு என்ன அழைச்சா என்ன அர்த்தம்னு கேட்டாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பிடத்தில் துஆ செய்கிறார்கள். அதுக்கு பிறகு இறங்கின ஆயத்து தான் இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா, யார் தௌபா செய்து அதற்கு பிறகு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தாரோ அவர்களை தவிர நல்ல ஆயத்தை இறக்கினான். அந்த ஆயத்தை சொல்லிவிட்டாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹ்ஷி சொன்னாராம், தௌபா செய்யலாம் அது சரி, அதுக்கு பிறகு பரிசுத்தமாக வாழணும்னா அது உறுதி சொல்ல முடியலையேன்னாராம். தௌபா செய்யணுமா, மன்னிப்பு தேடணுமா, உளப்பூர்வமாக மன்னிப்பு தேடிடுறேன், அதுக்கு பிறகு பரிசுத்தமாக வாழணும்னா எப்படி வாழ எனக்கு தெரியல, அதுக்கு பிறகு ஏதாவது நான் என்னை அறியாமல் தவறு செய்துட்டா அதற்கு பிறகு பரிசுத்தமான அமல்களை செய்து வாழ வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் அப்படி துஆ செய்தாங்க. அதற்கு பிறகுதான் இந்த ஆயத்து வந்துச்சான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டவர்களே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசையாகி விடார்கள். அதுக்கு முன்னால் இன்னொரு ஆயத்து வந்துச்சு, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் மன்னிக்க மாட்டான், அது அல்லாத பாவங்களை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். அந்த ஆயத்தை சொல்லிவிட்டாங்களாம். வஹ்ஷி சொன்னாரா, அது அல்லாத பாவங்களை நாடினால் மன்னிப்பான் தானே வருது, என் விஷயத்தில் அல்லாஹ் நாடினானா இல்லையான்னு தெரியலையே நானா. எதை சொல்லிவிட்டாலும் சாதாரணமான ஆளிடத்தில் சொல்லிவிடுகிறார்கள். உலகத்தில் அவ்வளவு கொடூரமான கொலை செய்தவர், ஏறிட்டு பார்க்க மாட்டார்கள் மனிதர்கள், அந்த திசையின் பக்கமே பார்க்க மாட்டார்கள், அவ்வளவு கொடுமையான கொலை செய்தவர் வஹ்ஷி. அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய துஆ செய்து இந்த ஆயத்து வந்துச்சு, யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட பாவம் செய்த மக்களே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள்.
நிச்சயமாக எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பான். ஆயத்து வந்துச்சு, அதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அதன் பிறகு அவர்களை இஸ்லாத்தின்பால் அழைத்தார்கள், மன்னித்தார்கள். அஷை மன்னிக்கவில்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பினுடைய உச்சமாக இருந்தார்கள் என்பதில் என்ன தவறு பெருமக்களே? மன்னிப்பினுடைய உச்சமாக அதான் சொல்கிறேன். நல்ல அர்த்தங்கள் குர்ஆனின் வழியாக ஹதீஸின் வழியாக தெளிவான அர்த்தங்கள் செய்வதற்கான வழி இருக்கும் பொழுது எதற்காக கள்ள அர்த்தங்கள், எதற்காக தேவையில்லாத அர்த்தங்கள்? இதேபோல் குர்ஆனில் வரக்கூடிய பல இந்த முழு ஷரீஃபில் வரக்கூடிய பல வார்த்தைகளுக்கு தவறான அர்த்தங்கள். ஆரம்பத்திலே அதற்காகத்தான் சொன்னேன், குர்ஆனில் ஆயத்திலேயே தவறான அர்த்தங்களை செய்கிறார்கள் என்று ஆரம்பத்தில் அதற்குத்தான் ஒரு வார்த்தை சொல்லி வைத்தேன். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் தவறான அர்த்தங்களை கொடுத்து இப்படித்தான் என்று அர்த்தத்தை திருப்புகிறார்கள். திருப்பினால் தானே அப்படியா சொல்றாங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? குர்ஆனிலே அர்த்தத்தை திருப்பியதை போல மௌலிதிலே வருகிறது, வலவு தகூனு சகீமா லதைஹி புர்உஸ் ஸகாமி. அவர்கள் ஆட்சேபிக்கக்கூடியதில் இது ஒன்று. நீங்கள் நோயாளிகளா? நபியின் சமூகத்திலே நோய் நிவாரணம் இருக்கிறது. வலவு தகூனு சகீமா, நீங்கள் சகீமா, லதைஹி புர்உஸ் ஸகாமி, அந்த நோய்க்கு நிவாரணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது. நபியிடத்தில் நோய் நிவாரணம் இருக்குதுன்னு சொல்றாங்களே. ஓ மரீலன் அன்த ஆயிதுஹு கத் அதாஹு அல்லாஹு பில் ஃபரஜ். நோயாளி விசாரிக்க வந்தார்கள், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தான். வந்த உடனே சுகத்தை கொடுத்துட்டான். ஆச்சரியக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி என்ன தெரிஞ்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவருடைய கதிரை என்ன விளங்கியிருக்கிறார்கள், என்ன புரிந்திருக்கிறார்கள், என்ன நினைச்சுக்கிட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து என்ன, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தையின் மரியாதை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை லேசான வார்த்தையாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்பது லேசான வார்த்தையா? லேசான வார்த்தை அல்லவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. வஹீ அல்லாத வேறு எந்த ஒரு வார்த்தையும் அவர்கள் பேசுவதில்லை என்று வருகிறது. சில நிகழ்வுகள் எனக்கு ஞாபகம் வருகிறது, சொன்னால் ரொம்ப நேரம் இருந்த விஷயத்தை விட்டு தாண்டி போயிடும். கேட்கிறார்கள், நோயாளி, அந்த நோயாளிகளுக்கு நிவாரணம் நபியின் சமூகம் இருக்கிறது. ரொம்ப விளக்கமாக அந்த விஷயத்தை சொல்ல இயலவில்லை. புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, 5651 ஹதீஸினுடைய நம்பர் 5651. இந்த ஹதீஸிலே சையதுனா ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், நான் கடுமையான நோயுற்றிருந்தேன். என்னை நோய் விசாரிப்பதற்காக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சித்தீக்குல் அக்பர் அவர்களும் வருகிறார்கள். ஓஹுமா மாஷியான், நடந்து வந்தாங்க. ஃபவஜதானி, என்னை அவர்கள் பார்க்கும் பொழுது நான் மயக்க நிலையில் இருந்திருக்கிறேன், கடும் மயக்க நிலையில் நான் இருக்கிறேன். ஃபதவல்லா அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம சப்ப வதுஅஹு. அவர்கள் ஒது செய்தார்கள். அந்த ஒது செய்த தண்ணீரை எடுத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தில் புகாரிலே இன்னொரு வாசகம் வருகிறது, ஒரு தடவை உளவு பார்ப்பதற்காக செல்கிறார். உருவத்து பின் மஸ்ஊத் ஸகஃபி உளவு பார்ப்பதற்கு போகிறார். மக்காவில் அவர்கள் ஹுதைபியாவில் தங்கியிருக்கும் பொழுது எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னு உளவு பார்த்துட்டு வந்து சொன்னாரா, இவங்களை ஒரு காலத்திலேயே நீங்கள் ஜெயிக்க முடியாது. இந்த தோழர்கள் அவர்களோடு இருக்கும் பொழுது ஒரு காலத்திலும் நீங்கள் ஜெயிக்க முடியாது. அவருடைய பார்வையில் சொன்னார். புகாரில் ஹதீஸ் வருது, மா தனஹம முஹம்மதுன் நகாமத்தன் இல்லா வகாத் ஃபீ யதி ரஜுலின் மின்ஹும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரி துப்புனாங்கன்னா அது கீழே விழுறதில்லை, யாருடைய கையிலாவது விடுகிறது. எல்லோரும் கை நீட்டுகிறார்கள். மா தனஹம முஹம்மதுன் நகாமத்தன் இல்லா வகாத் ஃபீ யதி ரஜுலின் மின்ஹும். அவர்கள் காரி துப்பினார்கள், கீழே விடுவதற்கு அந்த உம்மத்து சம்மதிக்கல. அவருடைய இரத்தத்தை ஓட்டுவதற்கு சம்மதிக்குமா? அவருடைய இரத்தத்தை ஓட்டுவதற்கு இந்த உம்மத்தா சம்மதிக்கும்? நீண்ட வாசகம் அதிலே வருகிறது. ஒய்தா தவல்லா காது யக்தத்திலு நாரா வதுஇஹி. அவர்கள் ஒது செய்தால் அந்த ஒது செய்த தண்ணீரை பிடிப்பதற்கு, கீழே விழாமல் அந்த தண்ணீரை எடுப்பதற்கு இந்த உம்மத்தை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். புகாரில் ஹதீஸ் இருக்குது. அந்த ஒது செய்த தண்ணீரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான அவர்களுடைய மேனியில் பட்டு கீழே விழக்கூடிய அந்த தண்ணீரை கீழே விழுவதற்கு இந்த உம்மத்து சம்மதிப்பதில்லை. அதை எடுத்துக்கொள்கிறது தங்களுடைய பயன்பாட்டிற்காக, பரக்காத்துகளுக்காக, தங்களுடைய பயன்பாட்டிற்காக எடுத்துக்கொள்கிறது.
அதே மாதிரி இந்த ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு ஒது செய்தாங்க, அவங்க எடுத்தாங்கன்னு மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தண்ணீரை எடுத்து மயக்கமுற்று இருக்கக்கூடிய அவர்கள் மீது ஊற்ற சொன்னார்கள். நான் அதற்கு பிறகு மயக்கம் தெளிந்து விட்டேன். நோயாளிகளுக்கு நோய் நிவாரணம் இல்லையா? நோயாளிகளுக்கு நோய் நிவாரணம் இல்லையா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நோயாளி இடத்தில் நீங்கள் வந்தீர்கள், அந்த நோயாளிகளுக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வாசகத்தில் நேரடியாக புகாரி ஹதீஸை அப்படி போட்ட மாதிரி இருக்குது. புகாரினுடைய அந்த ஹதீஸை அப்படி எடுத்து போட்டது மாதிரி இருக்குது. பெருமக்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், அல்லாஹ் கொடுத்த ஆற்றலால் செய்கிறாள் என்று சொல்லும் பொழுது அங்கே ஷிர்க்குக்கு என்ன வேலை இருக்கிறது? பெருமக்களே, என்ன வேலை இருக்கிறது? செய்தினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் தடவினால் நோயாளிகள் குணமாகிறார்கள். ஓபரியுல் அக்மஹ வல்லபரஸபி இதனில்லா, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு நான் தடவினால் பெரும் குஷ்டர்கள் கூட சுகமாகி விடுகிறார்கள் என்று சொன்னார்களே. குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார்கள், குர்ஆனிலே வந்திருக்கிறதே. நாம் நோய் உற்றாச்சுன்னா 2 வேலை செய்யணும். ஒன்று மருத்துவம் பார்க்கணும், இன்னொன்று என்ன செய்யணும்? துஆ செய்யணும். நாமளும் துஆ ஓதணும், தகுதி உள்ளவர்களை கொண்டு ஓத சொல்ல வேண்டும். நோயுற்றால் செய்ய வேண்டிய காரியம் இந்த காரியம்தான், மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை. அதே மாதிரி செய்தினா சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆரோக்கியம் பெற்ற செய்தி புகாரிலே வருகிறது. தேவைக்காக ஞாபகத்திற்காக சொல்கிறேன், 56 59 அந்த ஹதீஸினுடைய நம்பர் புகாரில் வருகிறது. நான் சிறு பையனாக இருக்கிறேன், என் தாயாரின் சகோதரி என்னை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அழைத்து சென்றார்கள். கடுமையான நோயிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய நிலையை பார்த்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபமஸஹ ரஸி, என்னுடைய தலையை தடவுனாங்க. சின்ன பிள்ளை, வதஆலி பில் பரக்கா, சின்ன பிள்ளை இவ்வளவு நோயிட்டு இருக்கிறார் என்ற நிலையில் என்னை கொண்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே என்னுடைய தலையை தடவி விட்டாங்க. அல்லாஹ் பரக்கத் செய்யட்டுன்னு துஆ செய்தாங்க. சும்ம தவல்ல, அப்புறமும் ஒது செய்தாங்க. ஃபஷரிபுத்து மின் வதுஇஹி, அந்த ஒது செய்த தண்ணீரை நான் குடித்தேன். ஒது செய்த தண்ணீரை நான் குடித்தேன். இந்த ஹதீஸை விளக்க வந்த அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதனுடைய விரிவுரைகளை சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல் நடந்தது. வாழ்க்கையிலே அல்லாஹ் அவ்வளவு பரக்கத்துகளை செய்தான். 100 வயது வரை வாழ்ந்தார்கள். அவங்களுடைய தலையிலே சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வச்சதுனால தலையில் ஒரு முடி கூட நரைக்கவில்லை. அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார். அவங்க சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்த தண்ணீரை நான் குடித்த காரணத்தினால் என்னுடைய ஒரு பல் கூட விழவில்லை, அந்த தண்ணீர் பட்ட காரணத்தினாலே. பெருமக்களே, அதனால தேவையில்லாத வீணான அபாண்டமான தவறான விளக்கங்களை திருத்தி சொல்லி அதனுடைய நோக்கம் என்ன? நாம் உட்கார்ந்து ஓதனனுடைய நோக்கம் வேற எதுவுமே இல்லை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை தவிர, அவர்கள் மீது உள்ள பாசத்தை வெளிப்படுத்துவதை தவிர, அதை நாம் அதிகரிப்பதை தவிர. பெருமக்களே, கவிதைகளின் காரணத்தினால் உண்டாக்கிய கவிதைகள் உண்டாக்கிய தாக்கம் நான் விரித்து சொல்லவில்லை, முடித்து விடுகிறேன். சாதாரணமானதல்ல. ஆஸ்தான கவிஞர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஸ்தான கவிஞர் ஹஜ்ரத் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு துஆ செய்யலையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் திருநபியை புகழ்ந்து பாடிய நிலையில் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி அவர்கள் பாராட்டி சொல் துஆ செய்யவில்லையா? சையதுனா கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இன்னர் ரசூல லஸைஃபுன் யுஸ்தலாஉ பிஹி முஹன்னதும் மின் சுயூஃபில்லாஹி மஸ்லூலு, நாயகமே தாங்கள் இந்தியாவில் செய்யப்பட்ட வாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால பாராட்டி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி அதில் கஅப் இப்னு ஸுஹைர் அவர்கள் சொல்கிறார்கள், அன்றைய காலகட்டத்திலேயே அறியப்பட்ட நாடுகளில் சைனா, இந்தியாலாம் இருந்துச்சு. அதனால் இந்தியாவில் செய்யப்பட்ட வாள் பாராட்டி சொன்ன நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து தங்கள் மேனியில் உள்ள அந்த ஆடையை அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துகிறார்கள். பாராட்டல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கவிதைகள் இருக்கிறதை உள்ளத்தை போய் தொட்டு அங்கிருந்து கிளம்ப செய்துவிடும், மகத்தான ஆற்றலை உண்டாக்கிவிடும். இன்றும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான ரவுலாவினுடைய முன்னிலையிலே அழகான எழுத்துக்களால் யா கைர மன் துஃபினத் பில் காஇ அஸமுஹு ஃபதாப மின் தீபிஹின் நல்காஉ வல்லகமு நஃப்ஸி ஃபிதாக லிகப்ரின் அன்த சாகினுஹு
ஃபீஹில் அஃபாஃபு வஃபீஹில் ஜூது வல் கரமு. அதற்கு பின்னால் ஒரு நிகழ்வும் இருக்கிறது, எடுத்து சொல்வதற்குண்டான சூழல் இல்லை. கண்ணியமிக்க பெருமக்களே, அதனாலே நாம் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது கொண்ட அன்பை அதை வெளிப்படுத்துவதற்கும் அதை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது கொண்ட அந்த ஆஷிகீன்கள் அவர்கள் ஏற்றி வைத்த உன்னதமான அந்த பாக்களை பிரியத்தோடு நாம் ஓதுவது இருக்கிறதே, நிச்சயமாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி முஹப்பத்தை நிறைவாக நமக்கு தேடித்தரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹு தாலா ஒப்பற்ற நாயகத்தின் மீது உள்ள அந்த முஹப்பத்தை அல்லாஹ் நிலையாக்குவானாக, இன்னும் அதிகரிக்க செய்தருள்வானாக. அதற்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய எல்லா காரியத்திலேயும் நம்முடைய கவனத்தை அல்லாஹ் நிறைவாக்கி தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்